வணக்கம் மக்களே. பெரிய பேரிழப்பு மறுபடியும் தமிழ் சினிமா இந்த மாசத்திலேயே சந்திச்சிருக்கு. கதாசிரியர், இயக்குனர், நடிகர்னு மக்கள் மனசுல வாழ்ந்து வந்த பாக்யராஜ் அவர்கள் காலமானது திரையுலகினர்களுக்கும் பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தனது திரையுலக வாரிசாவோ அரசியல் வாரிசாவோ ஒரு சிலர் சுட்டி காட்டியிருக்காரு. அதுல பாக்யராஜ் ஒருத்தர். அதனாலதான் இவருடைய இழப்பு தனிப்பட்ட முறையில பல பேரை பாதிச்சிருக்கு. இதுல இன்னொரு சோகமான அதே நேரத்துல ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இயக்குனர் பாரதி ராஜா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் காலமானாரு. இவருடைய முக்கியமான ரொம்ப பிடிச்ச சிஷ்யனாகவும் உதவி இயக்குனராகவும் இருந்தவர் தான் பாக்யராஜ் அவர்கள். ஒரே நேரத்துல ஒரே மாசத்துல குருவையும் சிஷ்யனையும் இழந்திருக்கு நம்ம தமிழ் சினிமா. இதனாலேயே தமிழ் சினிமாவுக்கு இது ஒரு பெரிய பேரிழப்புன்னு தான் சொல்லணும். ஈரோட்டில் பிறந்த பாக்யராஜ் அவர்கள் பாரதி ராஜாவோட 16 வயது நிலைப்படத்துல தான் முதலா உதவி இயக்குனராக அறிமுகமாகிறாரு. ஒரு கிடைக்க போகும் ரயில் படத்துக்காக கதை வசனம் எழுதி அனைவரோட கவனத்தையும் ஈர்த்தாரு பாக்யராஜ் அவர்கள். 1979 சூரிய இல்லாத சித்திரங்கள் படத்துல இயக்குனராக அறிமுகமானாரு பாக்யராஜ். அதுக்கப்புறம் அவர் தன்னோட கெரியர்ல திரும்பி பார்க்க வேண்டிய அவசியமே ஏற்படல. கொண்டானை முடிச்ச அந்த 7 நாட்கள், மௌன கீதங்கள், தாவணி கனவுகள், இன்று போய் நாளை வா, இப்படி இன்னைக்கும் தமிழ் ரசிகர்கள் ரசிச்சு பார்க்கக்கூடிய எண்ணற்ற வெற்றி படங்களை கொடுத்தாரு பாக்யராஜ் அவர்கள். திரைக்கதை எழுதுறதுலையும் வசனம் எழுதுறதுலையும் நகைச்சுவை கலந்த குடும்ப கதைகள் சொல்வதிலையும் பாக்யராஜுக்கு ஒரு தனி இடமே இருந்துச்சுங்க. இவரை ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திரைக்கதை மன்னன் அப்படின்னு திரையுலகினர் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லைங்க, பாலிவுட்லேயும் புகழ் பெற்றாரு பாக்யராஜ் அவர்கள். திரைக்கதை எழுதுறதுல அவர் ஒரு மன்னன் அப்படிங்கிறது தெரிஞ்சதுனாலேயே அமிதாப் பச்சன் தன்னோட படத்தை இயக்குறதுக்கு பாக்யராஜுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அதோட அவர் தேசிய அளவில் புகழ் பெற்றாரு. ஆக்ரி ராஸ்தாங்கிற ஹிந்தி படத்தை தான் அமிதாப் பச்சனை வச்சு பாக்யராஜ் இயக்கிய திரைப்படம். சைமா லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட், ஃபிலிம்ஃபேர் அவார்ட், அது மட்டும் இல்லாமல் தன்னோட வசனத்துக்காக தமிழக அரசோட விருதுன்னு அவர் நிறைய விருதுகளை வாங்கி கோச்சிருக்காரு. நடிகை பூர்ணிமா அவர்களை தான் பாக்யராஜ் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இவங்களுக்கு சரண்யா, சாந்தனுன்னு 2 குழந்தைகளும் பிறந்தாங்க. சாந்தனும் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய நடிகர் தான். சரண்யாவும் 1-2 படங்கள் தமிழில் நடிச்சிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அவருடைய உடல் அஞ்சலி செலுத்துவதற்காக இல்லத்திலேயே வச்சிருக்காங்க. திரையுலகினர், அரசியல் பிரபலங்கள், மக்கள் பலரும் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்காங்க. நல்ல நடிகர், நல்ல இயக்குனர் என்பதையெல்லாம் தாண்டி இந்தியாவோட சிறந்த திரைக்கதை எழுத்தாளர்கள்ல ஒரு ஆளா இருக்காரு பாக்யராஜ் அவர்கள். திரு பாக்யராஜ் அவர்கள் திரைக்கதை மன்னன் நம்மிடையே இல்லாவிட்டாலும் அவர் எழுதிய கதாபாத்திரங்களும் அவர் எழுதிய கதைகளும் தமிழ் சினிமா இருக்கும் வரை உயிரோடு தான் இருக்கும். திரைக்கதை மன்னன் திரு பாக்யராஜ் அவர்களுக்கு தமிழ் பாப் சினிமா தலை வணங்குகிறது. அவரை இழந்து தவிக்கும் அவர்கள் குடும்பத்தினருக்கு இன்றைய ஆழ்ந்த இரங்கல்கள். நன்றி, வணக்கம்.